சொல்லு நிலா குட்டி. தனமா ஃபோன் பண்ணாங்களா? அவங்க வந்துட்டு இருக்காங்களா? ஆமாண்டா, நான் அப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அவங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எப்பவுமே இந்த டைம்ல வந்துருவாங்களே, இன்னைக்கு என்ன லேட்டு? தெரியல நிலா குட்டி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். வந்ததும் ஏன் லேட்டுன்னு கேட்கணும். கேட்டுருவோம். என்னத்த நேத்தனமோ நிலா தனமான கூப்பிடுற விஷயமா நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசுறேன். பெல்ட் டைட்டா இருக்கா? சரிங்க அத்தை. பாப்பா, நிலா குட்டி, என்ன பாட்டி? என் அழகு செல்ல ராசாத்தி. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா பாட்டி, தனமா வந்ததும் நானும் தனமாவும் ஸ்கூலுக்கு போயிடுவோம். சரி சரி. அப்புறம் நிலா குட்டி, பாட்டி ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க பாட்டி. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். சொல்லுங்க பாட்டி, கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, நீ தனமா தனமான்னு சொல்லி கூப்பிடுறல. ஆமா. இனிமே நீ அவங்கள தனமான்னு சொல்லி கூப்பிட வேண்டாம். ஆன்ட்டின்னு கூப்பிடு, இல்லனா தானோ ஆன்ட்டின்னு கூப்பிடு, சரியா? ஏன் அப்படி கூப்பிடணும்? பாட்டி சொல்றேன்ல, பாட்டி சொன்னா ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாது. இல்ல, நான் கேட்பேன். சொல்லுங்க. இத்தனை நாளா நான் உங்களை தனமா தானே கூப்பிடுறேன். நீங்களும் தானே தனமான்னு கூப்பிட சொன்னீங்க. இனிமே எனக்கு ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்றீங்க. நான் ஏன் அம்மாவை ஆன்ட்டின்னு கூப்பிடணும்? அப்போ நான் தனமாவை ஆன்ட்டின்னு கூப்பிட்டா எங்க அம்மா எங்க இருக்காங்க? நீங்களும் என்ன சொன்னீங்க? தனமாவும் சொன்னாங்க நான் தான் அம்மான்னு நினைச்சுக்க, நீ என்ன அம்மான்னு கூப்பிடுங்க. நீங்க எல்லாரும் சொன்னதுனால தானே நான் அவங்கள அம்மா மாதிரி நினைச்சு கூப்பிடுறேன். இப்போ வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட சொன்னா அதெல்லாம் முடியாது. நான் தனமா தான் கூப்பிடுவேன். அவங்க எனக்கு அம்மா தான். ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க என்ன திட்டுற மாதிரி பேசுறீங்க. அப்பா கிட்ட சொல்லவா? நிலா, நிலா குட்டி. ஹை நிலா குட்டி. தனம்மா. லே வா மாப்ள, வா வால வா. போய் அந்த பக்கம் போய் பாப்போம், வா. தனம்மா. ஏய் சிலுக்குட்டி. நிலா குட்டி ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க தான் லேட். ஆமாண்டா தங்கம், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி. சரி தனம்மா, பரவாயில்ல விடுங்க. அத்தை பாட்டி, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். லேட் ஆயிடுச்சு. பாய். பூர்ணிட்ட பேக் கொடுங்க. உள்ள வச்சிரவா? சரியா? அம்மா வரேம்மா. பாய் நிலா குட்டி. பாய் பாய். பாருங்க தவ எப்படி பழக்கி வச்சிருக்கான்னு. நீங்க சொல்றீங்க ஆண்டின்னு சொல்லி கூப்பிடுன்னு, ஆனா அதையே குழந்தை எதிர்த்து சொல்ற அளவுக்கு அவ பழக்கி வச்சிருக்கா. ஹேய், நீ எதுக்கு சும்மா இப்ப அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்க? நாம தான் முதல்ல அவளை அம்மானு கூப்பிட சொன்னோம். இன்னைக்கு திடீர்னு கூப்பிடாதன்னு சொன்னா அவ ஏன்னு கேக்குதானே செய்வா. இனிமே அவ அப்படி கூப்பிட கூடாது. கரெக்டா சொன்னீங்க அத்தை. ஹேய், போ.
லே மாப்பிள, திடீர்னு அம்மா எப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். தேவையில்லாம எதையும் யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். தனம்மா, சொல்லுடா தங்கம். ஐ எம் வெரி வெரி சாரி. அச்சச்சோ, சாரியா? எதுக்கு தங்கம் சாரி? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, ம், அதுக்கு கூட நேத்து நீங்க கஷ்டப்பட்டீங்களே, அதுக்காக தான் சாரி சொன்னேன். சரிடா தங்கம். நிலா பாப்பா தெரியாம தானே சொன்னேன். இத பத்தி இனிமே பேச வேண்டாம், சரியா? சரி தனம்மா, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். அப்பாவும் அதே தான் சொன்னாரு. என்னது, அப்பாவா? ஏய் நிலா பாப்பா, அப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆமா தனம்மா, நான் இனிமே தனம்மா கிட்ட கேட்டேன். தனம்மா ஒரு மாதிரி சோகமா ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அப்பாவும் தக்லீஸ் மாமாவும் இனிமே தனம்மா கிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போதான் நான் அப்பா கிட்ட ம், சாரி மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன தனம்மா? ஒண்ணும் இல்லடா. சரி, ஓகே. தனம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா தங்கம்? நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? என் பாட்டி இருக்காங்களா, பாட்டி, ஆமா. அவங்க திடீர்னு என்ன கூப்பிட்டு இனிமே தனமாவன்னு கூப்பிடாத, ஆன்ட்டின்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட தனமாவை ஏன் ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிடணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கேள்வியெல்லாம் கேட்காத, அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் தனம்மா. வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? எதனால குழந்தைய திடீர்னு தனமான கூப்பிட வேணாம்னு சொல்றாங்க? என்ன தனம்மா, நீங்க எதுக்கு அமைதியாயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல நிலா குட்டி. தனம்மா, நீங்க தானே சொன்னீங்க என்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கோ, என்ன அம்மான்னு கூப்பிடுன்னு. அதனாலதான் நான் உங்களை தனமான்னு கூப்பிடுறேன். நான் பாட்டுக்கு இத்தனால தனமான்னு தானே கூப்பிடுறேன். இன்னைக்கு ஏன் ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்றாங்க? அது தெரியலடா நிலா குட்டி. ஆனா தனமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன தனம்மா? பாட்டி பெரியவங்க இல்லையா? வயசுல பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பாட்டி சொல்ற மாதிரியே நீ என்ன ஆண்டின்னு கூப்பிடு. தனமான்னு சொல்லி கூப்பிட வேண்டாம். என்னது, நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடணுமா? முடியவே முடியாது. நோ வே, வாய்ப்பே இல்ல ராஜா. நான் அப்படி கூப்பிடவே மாட்டேன். நீங்க எனக்கு தன அம்மா தான். நான் உங்களை அம்மானு கூப்பிடுவேன், தனமானு கூப்பிடுவேன். இந்த விஷயத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். குழந்தைகிட்ட எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க?